இயற்கை வைத்தியம் நம்ம உடலின் உண்மையான மருத்துவர். அன்பான நண்பர்களே, நம்ம உடம்பு ஒரு அதிசயம். நம்ம உடம்புக்குள்ளே ஒரு மருத்துவர் இருக்கிறார். அவர் பெயர் இயற்கை சக்தி. நாம் சரியான உணவு, சரியான பழக்கம், சரியான வாழ்க்கை முறை பின்பற்றினால் மருந்து இல்லாமலே பல நோய்களை குணப்படுத்த முடியும். இன்று இந்த வீடியோவில் மூளை, இதயம், நுரையீரல், வயிறு, சருமம், மூட்டு வலி, உடல் எடை, சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் எல்லாவற்றுக்கும் இயற்கை வைத்திய முறைகளை பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள், ரொம்ப பயன் இருக்கும். மூளை ஆரோக்கியம். காலை எழுந்ததும் ஒரு டம்ளர் வெந்நீர் குடிக்கவும். இது மூளைக்கு ஆக்சிஜன் சப்ளை நல்லா செய்யும். பாதாம் 4-5 பாதாம் இரவு ஊற வைத்து காலை சாப்பிடவும். நினைவுத்திறன் அதிகரிக்கும். ஆழ்ந்த மூச்சு பயிற்சி 5 நிமிடம். பிராணாயாமம் மூளை நரம்புகள் ரிலாக்ஸ் ஆகும். மஞ்சள் பால். மஞ்சள் ஒரு இயற்கை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, இதயம் பாதுகாப்பு. பூண்டு. காலை ஒரு பல் பூண்டு கெட்ட கொழுப்பு குறையும். எலுமிச்சை நீர் இரத்த நாளங்கள் சுத்தமாகும். நடப்பு தினமும் 30 நிமிடம் வேகமாக நடை. வெந்தயம் இரவு ஊற வைத்து காலை சாப்பிடுவோம். நுரையீரல் சுத்தம். ஆவியூட்டும் தினமும் 5 நிமிடம். துளசி இலை 5 இலை சாப்பிடலாம். சுக்கு கசாயம் சளி இருமல் குறையும். வயிறு மற்றும் செரிமானம். சீரகம் நீர் வயிறு வீக்கம் குறையும். வெந்தய நீர் அஜீரணம் சரியாகும். நெல்லிக்காய் விட்டமின் சி அதிகம். தயிர் குடல் நல்லா பாக்டீரியா அதிகரிக்கும். சர்க்கரை நோய் இயற்கை கட்டுப்பாடு. மருந்து எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் டாக்டர் ஆலோசனை அவசியம். பாகற்காய் ஜூஸ் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகரிக்கும். வெந்தயம் சர்க்கரை அளவு கட்டுப்பாடு. சியா விதை நீரில் ஊற வைத்து குடிக்கலாம். உடல் எடை குறைப்பு. காலை எலுமிச்சை நீர். இரவு 7 மணிக்குள் சாப்பாடு. தினமும் நடை. வெந்நீர் குடிக்கும் பழக்கம். மூட்டு வலி மஞ்சள் ப்ளஸ் தேன். நல்லெண்ணெய் மஜாஜ். சூரிய ஒளி 15 நிமிடம். சரும அழகு கற்றாழை. மஞ்சள் ப்ளஸ் தயிர். அதிக தண்ணீர். நம்ம வீட்டிலேயே இருக்கும் காய்கறிகள் மருந்தா உணவா? நாம் தினமும் சாப்பிடும் காய்கறிகள் மருந்தை விட சக்தி வாய்ந்தது என்று சொன்னால் நம்புவீர்களா? மருத்துவமனைக்கு போகாமல் இருக்க உங்கள் சமையலறை போதும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இன்றைய வீடியோவில் ஒவ்வொரு காய்கறியும் எந்த உறுப்பை காப்பாற்றுகிறது, எப்படி சாப்பிடணும், எப்போ சாப்பிடக்கூடாது எல்லாம் சொல்லப் போகிறேன். காய்கறிகள் ஏன் அவசியம்? நார்ச்சத்து, ஃபைபர், வைட்டமின்கள், மினரல்கள், உடல் டீடாக்ஸ், குடல் சுத்தம், இரத்த அழுத்த கட்டுப்பாடு, சர்க்கரை நோய் கட்டுப்பாடு. மருந்து வாங்குவதற்கு முன் உணவு சரியாக இருக்கணும். கேரட் கண் பார்வைக்கு நல்லது. விட்டமின் ஏ, தோல் பிரகாசம், இரத்த சுத்தம், குழந்தைகளுக்கு மிகவும் அவசியம். காலை வெறும் வயிற்றில் ஜூஸ் சாலட்டாக சாப்பிடலாம். அதிகமாக சாப்பிட்டால் வயிற்றுச்சூடு. தக்காளி, டொமேட்டோ இதய நலம், இரத்த அழுத்தம், லைகோபின் எதிர்ப்பு, சருமத்திற்கு நல்லது. கச்சா சாப்பிடலாம். சாம்பாரில் சமைத்து சாப்பிடலாம். அதிக அமிலம் உள்ளவர்களுக்கு கவனம். கீரைகள் முருங்கைக்கீரை இரத்த சோகை குணம். எலும்பு பலம். பசலைக்கீரை இரும்புச்சத்து, கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது. பருப்பு கீரை குடல் இயக்கம். வாரத்திற்கு குறைந்தது 3 நாள் கீரை சாப்பிட வேண்டும். வெள்ளரிக்காய் உடல் குளிர்ச்சி, எடை குறைப்பு, டிடாக்ஸ். மதிய உணவுடன் சேர்த்து சாப்பிடவும். பூண்டு இரத்த அழுத்த கட்டுப்பாடு, கொலஸ்ட்ரால் குறைப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி. காலை 1-2 பல் அதிகமாக வேண்டாம். வெங்காயம் உடல் சூடு சமன், இதய நலம், இரத்த ஓட்டம் மேம்பாடு. புரோக்கலி எதிர்ப்பு, வைட்டமின் சி, எலும்பு பலம், உருளைக்கிழங்கு சக்தி. உணவு உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு நல்லது. ஆனால் எண்ணெயில் வறுத்து சாப்பிடக்கூடாது. கத்திரிக்காய் சர்க்கரை நோய் கட்டுப்பாடு, நார்ச்சத்து, இறுதி மெஜேஜ். நம்ம வீட்டு சமையலறை தான் மருத்துவமனைக்கு முன்வரும் இடம். நாம் சரியான உணவு சாப்பிட்டால் மருந்து தேவையே இருக்காது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எந்த காய்கறிகள் அதிகம் சாப்பிடுகிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள்.